வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு சூப்பரான சிம்பிளான மல்லி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். 2½ கப் அளவுக்கு அரிசியை ஊற வச்சுருக்கேங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 2 கப் அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பில் எந்த அளவுக்கு மல்லித்தலையை அழுத்தி நிறைய எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய், 5 பல் தோல் உரிச்ச பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 மராட்டி மொக்கு, 1 அன்னாசி பூ, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிருங்க. நீளமாக நறுக்குன 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே 4-5 முந்திரியும் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்க மல்லி விழுதை சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. 1 நிமிஷத்துலேயே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குங்க. இப்போ இதில் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்துருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஊற வச்சிருக்க அரிசியும் சேர்த்துருங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி கொதிச்சதுமே குக்கரை மூடி வச்சுட்டு 4 விசில் விட்டுருங்க. இப்போ பாருங்க, குக்கர் நல்லா ஆறியிருக்கு. மல்லி சாதம் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது கூடவே ஒரு காரசாரமான வறுவலும் தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.